வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஆவியில் வேக வைத்த கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கப் கேக் பண்ணுறதுக்காக நான் இங்கே 8 பேப்பர் கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலெல்லாம் நெய் இல்லைன்னா ஆயில் தடவி வச்சிடலாம். இப்போது எல்லா கப்லேயும் எண்ணெய் தடவி வச்சாச்சு. இப்போ இது நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி இது லைட் எல்லோ கலர் வர்ற வரைக்கும் நாம் இது நல்லா பீட் பண்ணணும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நெய் இல்லைன்னா பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் பால் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் மாவு பொருட்களெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்காக ஒரு சல்லடை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாவு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேப்பர் கப்பில் சேர்த்துடலாம். கப்போட 3/4 வர வரைக்கும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி 2-3 தடவை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லா கப்லேயும் மாவு ஊற்றி வச்சுட்டு இப்போ நாம் இதை வேக வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நாம் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் இந்த மூடியை இதே மாதிரி ஒரு துணியால் நல்லா கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா கேக்கு வேக வைக்கும்போது அந்த ஆவியில் உள்ள தண்ணி கேக் மேலே விழுந்துடும். இப்படி பண்ணால் தண்ணி கேக்கில் விழாமல் துணி அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு மிச்சம் இருந்துச்சு. அது நான் நெய் தடவுனா இந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ நாம் இதை கடாயில் வேக வைக்க போகிறோம். இப்போ இது வேக வைக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு கடாயை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ ஒரு சின்ன தட்டு போட்டு அது மேலே நாம் இதை வச்சிடலாம். இப்போ இது மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ இது 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். குச்சி க்ளீனாக வந்திருக்கு. இப்போ நாம் இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இது இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம கடாயில் வேக வச்ச மாவு பார்த்துடலாம். இதுவும் நல்லா வெந்துட்டு இப்போ நாம் இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆவியில் வேக வச்ச கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இந்த கேக்கை கப்பில் இருந்து எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரியே நம்ம எல்லா கேக்கையும் கப்பில் இருந்து எடுத்துடலாம். இப்போது எல்லா கேக்கையும் நான் கப்பில் இருந்து எடுத்துட்டேன். ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு.
இப்போ நம்ம கடாயில் வேக வச்ச அந்த கேக்கை வந்து இப்போ கிண்ணத்துலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், இதுவும் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.